கிமு 75ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மன்னன். மன்னனில் அவன் தளபதி. நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தான். பேச்சு பயிற்சிக்காக கடல் கடந்து போனான். போகின்ற பொழுது கடற்கொள்ளையர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். அவன் பெயர் சீசர். பிடித்துக் கொள்கிறார். சீசரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்ட சீசருக்கு 20 டாலண்டுகள் என்று அவனுக்கு குறிக்கிறாங்க பிணை தொகை. சிரிச்சுக்கிட்டே சீசர் சொன்னானா, எவ்வளவு திமிர் பிடிச்சான் பாருங்க. டேய், ஒரு நாட்டினுடைய தளபதிடா நானு, 20 டாலண்ட்ற மினிமம் 50 சொல்லுடா. 50 டாலண்ட் கொண்டு வா, அப்பதான் விடுவேன்னா. கூட வந்த வேலைக்காரங்க எல்லாம் திரும்பி போனாங்க நாட்டுக்கு 50 டாலண்டுகளை கொண்டு வரத்துக்கு. கொண்டு வந்தாங்க. 38 நாள் ஆச்சு கொண்டு வரத்துக்கு. வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், உங்களிடத்தில் உள்ளே சீசர் இருக்கிறானா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், 38 நாட்களும் கடற்கொள்ளையர்களிடத்தில் அவன் ஒரு அடிமையாகவே இல்லை, அதிகாரியாக இருந்தான். என்ன டேலண்ட்டுங்க அவன் கிட்ட. அப்போ யார் இந்த சீசர்? சீசர் சொல்றான், என்னை விட்டீங்கன்னா 50 ரூபாய்க்கு நான் திரும்பி வருவேன், உங்க எல்லாரையும் சிலுவையில் ஏற்றுவேன்னா. போடா போடா போடான்ட்டு அமுச்சு விட்டாங்க. நேரா மோர்டன்கிற நகரத்துக்கு வரான். மன்னனோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறான். கப்பல்களை பெறுகிறான். கடலில் பயணம் செய்கிறான். கடற்கொள்ளையர்களை சிறைப்பிடிக்கிறான். 38 கடற்கொள்ளையர்களை அவன் சிலுவையில் அறைந்தான் என்று வரலாறு சொல்கிறது. யாருங்க இவன்? கிமு 75வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு இளைஞன். எனக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறானே. நான் எத்தகைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு போகிறானே. எனக்குள் இருக்கக்கூடிய தலைமை குணம் என்பது என்ன, சூழல்களால் அது பாதிக்கப்படாது என்பதனை சொல்லிவிட்டு போகிறானே. என்னுடைய வைராக்கியத்தை எனக்கு சொல்லிவிட்டு போகிறானே. என் வைராக்கியத்தை, என்னுடைய பேரன்பை, என் பெருங்கருணையை சரியான வகையில் நிறுத்தி இருக்கக்கூடிய சிந்தனை கொண்ட ஒரு சொல் உங்களுக்கு கிடைத்து விடுகிறதா? அந்த புத்தகம் போதி மரம்.